மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும். அதான் சரியாக இருக்கும். இல்லை மாண்பு இல்லை, நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க சும்மா. அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர், மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானம் வேற முன் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மாண்பு அமைச்சர் முன்னுரையாக ஏதாவது கூறலாம். மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதித்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்குடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சமூக நீதித்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொள்கை விளக்க குறிப்பு மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்த தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு மட்டும் படிச்சுங்க, தலைப்பு மட்டும் படிங்க. இப்பொழுது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள், இளைஞர்கள், மாணாக்கர் உள்ளிட்ட அனைவருடைய மேம்பாட்டிற்காகவும் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் சமூக நீதித்துறையின் சார்பாக 67 புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவற்றுள் சில முக்கிய அறிவிப்புகளை மட்டும் நான் இப்பொழுது அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சமூக நீதி விடுதிகளை சிறப்பாக பராமரிப்பு செய்ய தற்போது வழங்கப்பட்டு வரும் பள்ளி விடுதிகளின் ஆண்டு பராமரிப்பு தொகை 50,000 அதிகபட்சமாக 75,000 கல்லூரி விடுதி பராமரிப்பு தொகை 50,000 அதிகபட்சமாக 1,00,000 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கின்றோம். இரண்டாவது அறிவிப்பு, மாணாக்கருக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் பொருட்டு பள்ளி விடுதி மாணாக்கருக்கு தற்போது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1,400 ரூபாய் 1,800 உயர்த்தியும், கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு 1,500 2,000 மாதாந்திர உணவு கட்டணம் உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக ரூபாய் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும். இல்லை, நான் முக்கியமானதை மட்டும் நான் படிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா நீங்க புத்தகத்துல நம்பரும் நீங்க படிக்கிறது மாறி வருது. அந்த புத்தகத்தை பார்த்து படிங்க. அந்த புத்தகத்தை படிங்க. அதுதான் நம்பர் எண்கள் மாறி வருது. நீங்க கையில வச்சிருக்க குறிப்பு எண்கள் மாறி வருகிறது. நீங்க புத்தகத்தை வச்சு படிங்க. கரெக்ட். ஆமா, புத்தகத்தை வச்சு படிங்க. சரி, ரைட்டு. மூன்றாவது அறிவிப்பு, பள்ளிகளின் அத்தியாவசிய தேவைகளை
பூர்த்தி செய்யும் வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு தொகை உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கு 150 சமூக நீதி விடுதிகள் புதிதாக கட்டித்தரப்படும். 5 சமுதாய நிகழ்வுகளை நடத்த ஏதுவாக 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும். இப்பொழுது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பலர் இந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடுதலாக கேட்டிருக்கிறார்கள். இந்த 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவைக்கேற்ப அந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடும். 6வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியினை நிர்வகிக்கவும் மாணாக்கரின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பு ஒன்றை உருவாக்கப்படும். 7வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு அறிவொளி ஆசிரியர் விருது மற்றும் அறிவொளி காப்பாளர் விருது வழங்கப்படும். 8வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க கோயம்புத்தூரில் வணிக மையம் புதிதாக கட்டப்படும். 9வது அறிவிப்பு, சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது ஒரு புதிய அறிவிப்பு, புதிய முன்னெடுப்பு. பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். 10வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் அம்பேத்கர் பெயரில் அம்பேத்கர் படிப்பகம் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். ஆதிதிராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். இந்த நல வாரியத்தில் பல்வேறு நலக்குழுக்கள் இருப்பவர்கள் அதில் சேர்க்கப்படுவார்கள். 12வது அறிவிப்பு, சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் 23 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். இது நிறைய கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இந்த தரம் உயர்த்தப்படுகின்ற அறிவிப்பை அறிவிக்கின்றோம். 13வது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும். இந்த சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக பள்ளிகளுக்கான தேவைகளை அந்த CSR ஃபண்ட் மூலமாக கூட நாங்கள் அதை கொண்டு வருவோம். அதுக்காக அந்த அறக்கட்டளை உருவாக்குகின்றது. 14வது அறிவிப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1,00,000 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்ப தலைவிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக விடிவெள்ளி மகளிர் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும். 15 தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 16வது அறிவிப்பு, பழங்குடியினருக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 17வது அறிவிப்பு, ஆதிதிராவிட விவசாயிகள் மேம்பாட்டிற்காக வளமிகு வேளாண்மை உதவி திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 18 வீடற்ற பழங்குடியின மக்களுக்கு உறையுள் பழங்குடியினர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 19 சீர்மிகு பள்ளிகள் திட்டத்தின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் சுத்தமான சுகாதாரமான தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக மேம்படுத்தப்படும். 20 வீடற்ற ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு இனிய இல்லம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 21 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். 22 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளுக்கு கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும். தேவையானதை விட்டு இது கழிப்பறைகள் கூடுதலாகவும் கட்டித்தரப்படும். 23 தூய்மை பணியாளரின் குடும்ப உறுப்பினர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ஏற்றம் தூய்மை பணியாளர் குடும்ப வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். 24 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீட்டுமனை வழங்கும் சமத்துவ வீட்டு மனை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 25 தேசிய நிறுவன பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி வாகை போட்டித் தேர்வு பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 26 சென்னை நந்தனத்தில் டிஜிட்டல் கற்றல் மற்றும் புதுமை மையம் உருவாக்கப்படும். 27 சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் நலவாரியங்கள் மூலமாக வழங்கப்படும் உதவித்தொகை மறுசீரமைத்து உயர்த்தப்படும். 28 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். 29 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும். 30 புதிய விளையாட்டுகளில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிகரம் சிறப்பு விளையாட்டு திறன் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்.